உம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்ம வித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் துறவரவியல் நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்தை பார்க்கணும். இதுவரை துறவரவியல்ல பல்வேறு விரதங்களை ஒரு துறவி என்னெல்லாம் விரதங்களை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் உபதேசித்தார். அதாவது அருளுடைமை தொடங்கி அஹிம்சையை கடைபிடிக்க வேண்டும். அதனுடைய பல்வேறு பரிமாணங்களாக தான் கொல்லாமை, இன்னா செய்யாமை, புலால் மறுத்தல், தவம், அப்புறம் வாய்மை, கூடா ஒழுக்கம், எதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ஸ், துறவி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், துறவு வாழ்க்கைனா என்ன, அதற்குரிய நெறிமுறைகள் என்ன, அப்புறம் கள்ளாமை சொன்னாரு, வெகுளாமை, கோவப்படக்கூடாது, பிறருடைய பொருளை மனசால கூட எடுக்கணும்னு நினைக்க கூடாது போன்ற பல ஒழுக்கங்களை திருவள்ளுவர் பெருந்தகை சொல்லி இப்போ இந்த அதிகாரம் இருக்கு இல்லையா, நிலையாமை, இது தொடங்கி அடுத்த 4 அதிகாரங்கள் தத்துவ விஷயங்களை சொல்ல போகிறார். ஒரு துறவி எதற்காக துறவரம் ஏற்க வேண்டும், துறவு என்பது எதற்காக அப்படின்னு கேட்டா, சந்நியஸ்ய ஸ்ரவணம் குறியாத், துறவரம் மேற்கொண்டு வேதாந்த உண்மைகளை கேட்டு அறிவாயாக. வேற எதற்காகவும் துறவரம் இல்லை. அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் கூட துறவும் தொண்டும்னு வச்சார். அதாவது துறவியாகி மெய்யுணர்ந்து அதற்கு பிறகு ஆத்மனோ மோக்ஷார்த்தம், உன்னுடைய முயற்சி மோட்சத்திற்கான முயற்சிகளை செய்து முடித்த பிறகு செய்து கொண்டே என்ன செய்யணும்னா உலகத்திற்கு நன்மை செய்வது. இதுதான் துறவிகளுடைய ஐடியலா சுவாமி விவேகானந்தர் வைத்தார். ஆக ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா இறை தேடல், மெய்ப்பொருளை உணர்தல். அதற்காகத்தான் துறவரம். இப்ப துறவரத்துடைய முதல் ஆஸ்பெக்ட் என்ன, ஆன்மீக வாழ்க்கைன்னு பொதுவாகவே எடுத்துட்டோம்னா கூட முதல்ல என்ன அப்படின்னு கேட்டா ஒரு குவாலிஃபிகேஷன், இதெல்லாம் இருக்கணும். வேதாந்தம் படிக்கிறதுக்கான தகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அது என்னது அப்படின்னு பார்த்தா, எது நிலையானது எது நிலையற்றது என்ற பகுத்தறிவு. எதையோ பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு இருக்கோம், டிஸ்கிரிமினேஷன். உண்மையான பகுத்தறிவுக்கு தான் விவேக சக்தின்னு பேர். விவேகம்னா இது என்ன இது என்னன்னு பிரிச்சு அறியறது. எது நிலையானது எது நிலையற்றது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது துறவிகளுக்கு மட்டும் தேவைப்படுகின்ற ஒரு அறம் அல்ல, எல்லோருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு அறம் இந்த சிந்தனை. அதனாலதான் நீங்க நன்றாக கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம தேசத்துல அரசர்களுக்கு இந்த நிலையாமை புரிந்திருந்தது. மகாபாரதத்துல தர்மபுத்திரர், பீஷ்மர்லாம் அவருடைய போர் வீரர்களுக்கெல்லாம் சொல்லித்தராங்க, நிலையாமை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நிலையாமை? இந்த உலக வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது தினம் எழுந்துக்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிடுறோம், ஆபீஸ் போறோம், வரோம், வாழ்க்கை நடத்துறோமே தவிர ஒரு நிமிஷம் இந்த வாழ்க்கை என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இந்த வாழ்க்கை நிலையானதா? இல்லையே. எனக்கு வாழ்க்கை இருக்கே, உண்மையா தெரியுதேன்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனா
நம்முடைய உடம்பே எடுத்துப்போம். இந்த வாழ்க்கையோட பல்வேறு அம்சங்கள். முதல் விஷயம் நம்முடைய உடம்பு. நம்முடைய இந்த உடம்பு ஒரு காலத்துல இல்ல. இப்போ இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு நிச்சயமா இருக்க போறது இல்ல. ஆக 3 காலத்திலும் எது இருக்கோ அததான் உண்மை, அததான் சத்தியம், நிலையானது அப்படின்னு சாஸ்திரத்த சொல்லுவாங்க. எது ஒரு காலத்துல இல்லாம இருந்து, இப்ப இருக்கு, பின்னாடி இல்லாம போகுதோ, அதுக்கு ஒரு நிலையானது அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கிடையாது. நன்றாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நம்மளே கூட நமக்கு பெருசா வேதாந்தம் படிச்சிருக்கோம், ஆன்மீகத்துல பெரிய இதுல இருக்கோம். அதெல்லாம் இல்ல. சாதாரண மனிதர்களே நம்ம யோசிச்சு பார்த்தா கூட, ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அடி, ஒரு பெரிய ஒரு மரணத்த எதிர்கொள்றோம். யாரோ நம்மளோட க்ளோஸ் கித் அண்ட் கின் ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்டின்னும்போது, அன்னிக்கு பதர்றா மாரியே, அன்னிக்கு கதறி துடிச்சா மாரியே வாழ்நாள் முழுக்க அழுதுட்டே இருப்போமா? அந்த இன்டென்சிட்டி குறைஞ்சுட்டே வருதுல்ல? 10 வருஷம் கழிச்சு, ஆமா அப்டி ஒண்ணு ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லுவோமே தவிர, அதே சீரியஸ்னஸோட சொல்லிட்டு இருக்க மாட்டோம். ஒண்ணும் இல்ல. ஒரு எக்ஸாம்பிள் கோவிட். கோவிட்ல எத்தனையோ பேர பறி குடுத்தோம். இல்லீங்களா? எத்தனையோ பேரு. அந்த நேரம் அது அப்படி ஒரு ஷாக்கா இருந்தது. இப்ப கோவிட்ங்கிறது ஒரு மெமரி. அவ்வளதான். அப்படி ஒரு கனவு மாரி இருக்குல்ல யோசிச்சு பார்த்தா. எப்படி நம்மலாம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம்? எப்படி இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணோம்? லாக்டவுன்ங்கிற விஷயம் எப்படி நமக்கு பரிச்சயம் ஆச்சு? இப்படிலாம் யோசிக்கிறோம். ஆக வாழ்க்கையில எல்லாமே ஏதோ அந்த நேரம் பார்த்தா ரொம்ப உண்மை மாரி தெரியுது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாரி இருக்கு. இதுக்கா நான் உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கா நம்ம அவ்ளோ அலட்டிக் கொண்டோம்னு பின்னாடி வருத்தப்படுவோம். நெறைய விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த நேரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரியும். ஒரு 10 வருஷம் இல்ல 5 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஆக இந்த வாழ்க்கை, இந்த உடல் அப்படிங்கிறது நிலையற்றது. நம்ம ஒத்துக்கிட்டாலும், ஒத்துக்கலனாலும் இந்த உடல் நிலையற்றது. இந்த உடலுக்கு 6 விதமான மாற்றங்கள் இருக்கின்றன. அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லும். அம்மா வயித்துல இருக்கு, அப்புறம் பொறக்குது, அப்புறம் வளருது, அப்புறம் மாற்றங்களை அடைகிறது, அப்புறம் தேய்கிறது, அப்புறம் மாய்கிறது. ஒரு நாள் கொண்டு போய் வச்சு எரிச்சுடுறாங்க. அவ்வளவுதான். இந்த உடம்புக்கு நம்ம உடம்புக்கு மட்டும் இல்ல, நம்ம சுத்தி எல்லாருடைய உடலுக்கும் இருக்கு. இதுல ஒரு வியவஸ்தா இருக்கா? அப்படின்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. யாருக்கு எப்பொழுதுன்னே தெரியாது. மரணம் திடீர்னு கதவ தட்டும். ஒரு சுவாமிஜி ரொம்ப அழகா சொன்னார் கடவுள் நம்ம காது கிட்ட சொல்றாராம். மரணம் மரணம் நான் வரப்போறேன், நான் வரப்போறேன் அப்படின்னு. எப்போனா, நம்ம காது கிட்ட தானே ஃபர்ஸ்ட் நரைக்க ஆரம்பிக்கும். நரைமுடி வழியா சொல்லுவாராம். நம்ம உடனே டைலாம் போட்டு, அப்படின்னுவோம். ஆனா அது ஒரு 40 வயசுக்கு மேல தானே ஆரம்பிக்கும் அது ஆக, இயற்கை அதோடைய வேலைய பண்ணிட்டே போகுது. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அந்த வாழ்க்கையில அப்படின்னா, இதெல்லாம் எதற்காக இத படிக்கிறோம்? ஏன் நிலையாமை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாழ்க்கை என்பது இன்பமும், துன்பமும் கலந்தது. நமக்கெல்லாம் தெரியும். அப்படியே 100% இன்பமான வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய ராஜகுமாரனுக்கு கூட வாய்க்காது. நம்ம பார்க்கும்போது பெரிய கார்ல போறாரு, அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு நினைப்போம். ஆனா அவங்களுக்கு 1008 பிரச்சனை. நம்மள விட ஜாஸ்தி பல மடங்கு பிரச்சனை இருக்கும். ஆக இந்த வாழ்க்கை என்பது வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள்லாம் எப்படின்னா, முதல்ல என்னன்னா துன்பம் கலந்தது. இன்பம்னு சொல்றோம். ஆனா அதுல நெறைய துன்பம் தான் இருக்கு. முதல் பாயிண்ட். இப்ப குழந்தை பொறந்திருக்கு. எல்லாரும் சாக்லேட் குடுக்குறோம். சுகப்பிரசவம்லாம் சொல்றோம். அந்த அம்மாக்கு வலிச்சிருக்குமா? வலிச்சிருக்காது. சிசேரியன்னா கூட அந்த அம்மாக்கு ஒரு பிசிக்கல் பெயின், அந்த பிரெக்னன்சியின் போது ஒரு கஷ்டங்கள், அதுக்கப்புறம் உள்ள கஷ்டங்கள்லாம் இருக்கா? இல்லையா? அப்ப வாழ்க்கையில எதுவுமே துன்பம் கலவாதது அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையவே கிடையாது. முதல் விஷயம். 2வது என்னன்னா, நிறைவ தந்துடுதானா? ஒரு நாளைக்கு பார்த்தா அப்படி இருக்கும். அடுத்த நாள் அதே பெர்சன், அதே சிச்சுவேஷன் நமக்கு அப்படியே பிடிக்காம போயிடும். ஏதோ குறை தெரியும். நிறைவை தராத தன்மை 2வது. வாழ்க்கையில எனக்கு எதுக்கு வேணாலும் நம்ம இத அப்ளை பண்ணி பார்க்கலாம். எந்த மனிதருக்கோ, எந்த ஒரு பொருளுக்கோ, எந்த சூழ்நிலைக்கோ, ஒரு காலத்துல அந்த இடம் எனக்கு அவ்ளோ பிடிக்கும். இப்ப அந்த இடத்துக்கு போகவே எனக்கு மனசு வரல. சொல்றோமா இல்லையா? எந்த மனிதர ரொம்ப நேசிச்சோமோ அவங்கள விட்டு ரொம்ப தூரம் ஓடி வந்துரணும். இதெல்லாம் நடக்குது. ஆக முதல் விஷயம் வாழ்க்கை என்பது துன்பம் கலந்தது. 2வது விஷயம் என்ன? வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள். 2வது நிறைவை தராதது. 3வது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மை அடிமைப்படுத்துவது. சரி அத விட்டுட்டு தான் இருக்கலாம்னா, ஃபேன் இல்லாம எப்படி இருக்கிறது? எல்லாத்துக்கும் பழகியிருக்கோம். இல்லையா? ஆக இந்த உலக வாழ்க்கைய கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இது ரொம்ப கிருஷ்ணர் ஒரு பெரிய வேல்யூவா சொல்றார் கீதையில. துக்க தோஷ அனுதர்சனம். பிறப்பு துன்பம், இறப்பு துன்பம், முதுமை துன்பம், நோய் துன்பம் இதெல்லாம் ஏன் இப்படி நெகட்டிவா பேசுறீங்க? சினிக்கலா இருக்கே உங்க பேச்சுன்னு சொல்லாதீங்க. வாழ்க்கையின் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இத தெரிஞ்சுக்கிட்டா தான் மத்தவங்க மேலேயே நம்மளால எம்பத்தைஸ் பண்ண முடியும். மத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது புரிஞ்சுக்கிறதுக்கே முதல்ல இந்த அறிவு வேணும். அவங்களுக்கு எனக்கு வலிச்சா எப்படி இருக்கும்? அப்படித்தானே அவங்களுக்கும் இருக்கும்னு நெனைக்கிறதுக்கு கூட இந்த நாலேட்ஜ் தேவ. ஆக இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கு. அது முக்கியமான விஷயம் இது நிலையற்றது.
இந்த வாழ்க்கை நிலையற்றது. உலகம்ங்கிறது தோன்றி மறைஞ்சு இருந்துட்டு இருந்தா கூட, இந்த வாழ்க்கை அப்படின்னு நம்ம பொதுவுல சொல்றது வந்து இது நிலையற்றது. ஏன்னா இந்த இதுல எல்லாமே மாறிட்டு இருக்கு. 100 வருஷம் முன்னாடி இருந்த எதுவுமே இப்ப இல்ல பாருங்க வந்து. கோவில்கள் மட்டும் தான் இருக்கே தவிர, வேற ஏதாவது லேண்ட் எல்லாம் போய் சண்டை போட்டுக்கிறோமே, லேண்ட் டிஸ்பியூட், நில தகராறு. நான் வந்து இது என்னோட இடம், உன்னோட இடம் 2 பேர் அடிச்சுப்பாங்க. சுவாமிஜி சொல்லுவாரு, அந்த நிலம் பேசுமாம். இந்த 100 வருஷம் இவன் எனக்கு வந்து ஓனரா இருக்கான். இதுக்கு முன்னாடி 100 வருஷம் வேற ஒருத்தன் இருந்தான். நிலம் இருக்கு. நிலம் கூட நம்மள பார்க்கும்போது ரிலேட்டிவா இருக்கு. நம்ம உடல் அழிகிறது. யாக்கை நிலையாமைன்னு பேர். முதல்ல இந்த உடம்பு நிலையற்றதுங்கிற அறிவு ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கணும். இந்த அறிவ மட்டும் ஒழுங்கா இருந்ததுன்னா, வாழ்க்கையில ரொம்பவே நம்ம வந்து நன்றி உணர்வோட இருப்போம். பணிவா இருப்போம். அலட்டிக்காம இருப்போம். சந்தோஷமா இருப்போம். வாழ்க்கை ரொம்ப நாள் இருக்க போகுதுன்னு நெனைக்கிறனால தான் ரொம்ப திமிரா நடந்துக்கிறோம். லைஃப் இஸ் டூ ஷார்ட். எத்தன சாரி நம்ம கேட்க வேண்டிய சாரி எவ்ளோ இருக்கு. நம்ம பல பேருக்கு நன்றி சொல்லாமயே அவங்க கிளம்பி போயிருப்பாங்க. இருக்கா இருக்கா இல்லையா? எல்லார் லைஃப்லயும் இந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது வரும் இல்லையா வந்து? ஆக என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கை நிலையற்றது. இந்த உடல் நிலையற்றது. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். செல்வம் நிலையற்றது. எத புடிச்சுக்கிறோம் வாழ்க்கையில? பணம். பணம்ங்கிறது வாழ்க்கைக்கு தேவை. இல்லன்னு சொல்லவே இல்ல. எவ்வளவு தேவை? பணம் என்ன செய்யும்? பணம் என்ன செய்யாது? இந்த அறிவு வேணுமே. இது ஒரு விவேகம் தானே வந்து. செல்வம் நிலையற்றது. ஏன் அப்படின்னா, ஒரே நாளைக்கு கோடீஸ்வரன் வந்து பிச்சைக்காரன் ஆயிடுற பார்க்கிறோமோ இல்லையா? செல்வம் நிலையற்றது. யோசிச்சு பார்க்கணும். நம்ம எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இந்த செல்வத்தினால பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலை வருதா இல்லையா? கோவிட்ல வந்து பெரும் பணக்காரர்கள் இறந்தே போகலையா என்ன? பணத்த வச்சுட்டு என்ன பண்றது? அப்போ வந்து பணம் என்பது என்ன செய்யும்னா, என் நண்பர் ஒரு அழகா சொல்வார். பணம் என்பது ஒரு தர்ம சங்கடத்த தீர்க்கும். ஒரு இடத்துல வந்து ஒண்ணு செய்யணும்னா, அதுக்கு பணம் வேணும். இப்ப யாருக்கோ சாப்பாடு வாங்கி தரணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும்னா பணம் வேணும். பணம் இல்லன்னா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா, பணம் ஒரு பொழுதும் எனக்கு பாதுகாப்பை தராது. வாழ்க்கைக்கு தேவையான அதாவது அமைதி, ஆனந்தம், பாதுகாப்பு. 3 விஷயம் தான். செக்யூரிட்டி, பீஸ் அண்ட் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவாரு பரமார்த்தானந்த சுவாமிஜி. இந்த 3 விஷயத்தையும் பணம் தருமானா தராது. பணம் இருக்கிறதுனாலயே பல பேருக்கு பாதுகாப்பு இன்மை அதிகமா இருக்கு. ஐயோ! இவன் எடுத்துன்றானோ, அவன் எடுத்துன்றுவானோ? ஆதிசங்கரர் சொல்வார், "புத்ராதபி தனபாஜாம் பீதிஹி." பையன பார்த்தே பயப்படுவானாம். கொஞ்ச நேரம் பர்ஸ வச்சுட்டு போ முடியல. பத்திரத்துல கையெழுத்து வாங்கிடுவானோ? நடுங்குவான் பையன பார்த்து. அப்ப இதுக்கு பேரு பணம் பாதுகாப்பு குடுத்ததா நமக்கு? பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால வந்து வாழ்க்கையில அப்படியே நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்ல முடியுமா யாராவது? முடியாது. அது மட்டும் இல்ல. இந்த பணம்ங்கிறது எப்ப வேணாலும் நம்மள விட்டு போயிடும். திடீர்னு நம்ம பேங்க்ரப்ட் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லையா? இருக்கு. அதனால தான் ஆதிசங்கரர் சொல்றார், "மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம்." மா குரு தன ஜன. அதான் ரொம்ப பணம் இருக்குன்னு திமிரா இருக்காத, கர்வப்படாத. ஒரு நிமிஷத்துல காலம் நெனச்சதுன்னா எல்லாரையும் பிச்சைக்காரன் ஆக்கிடும். அது மட்டும் இல்ல, ஆள்பட. எனக்கு இவ்ளோ பேர் இருக்காங்க, அவ்ளோ பேர் இருக்காங்க. ஒண்ணும் நடக்காது. சுவாமிஜி எப்பயும் சொல்வார், "பணம் பணம் உன்னிடம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது. பணம் உன்னிடம் இல்லை என்றால் உன்னை எவனுக்கும் தெரியாது." அதுவும் உண்ம தானே. பணம் இல்லன்னா எவனா மதிக்க போறானா நம்மள? அதுவும் இருக்கு. இல்லையா? ஆக ஆள் பலம் இருக்குன்னா, ஆள் பலம்லாம் வேற ஒரு காரணத்துக்காக இருக்கு. நம்மளால ஏதோ பிரயோஜனம் இருக்கு. அதுக்கு இதெல்லாம் வாழ்க்கையுடைய என்ன சொல்றது? நிதர்சனம். இருக்கு. இது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இந்த பிலோசாபிக்கல் வியூ நமக்கு ரொம்ப அவசியம். வாழ்க்கையில அப்பதான் நமக்கு ஒரு நிதானம் வரும். ஒரு பக்குவம் வரும். வாழ்க்கைய தெளிவா நம்மளால கையாள முடியும். வாழ்க்கையை பற்றிய உண்மையை புரிந்து கொண்டு வாழ்வது ரொம்ப முக்கியம். ஆக முதல் விஷயம் வந்து ஆதிசங்கரர் சொன்னத சொல்லிட்டு இருந்தேன். அதாவது பணத்த பத்தி கர்வப்படாத. அடுத்தது வந்து ஆள் பலத்த பத்தி கர்வப்படாத. இளமை. இளமை எவ்வளோ நாளுங்க இருக்கும்? நான் ரொம்ப அழகா இருக்கேன் அப்படின்னு ஒரு இது இருக்கு, கர்வம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே ஆள் 40 வயசுல, 50 வயசுல, 60 வயசுல என்ன மேக்கப் போட்டாலும் அந்த 20 வயசுல இருக்கிற அழகு ஆணுக்கோ, பெண்ணுக்கோ வருமா திரும்பி? வாய்ப்பே இல்ல. நம்மளே திருப்பி திருப்பி பழைய டிபிய வச்சு வச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். WhatsAppல எல்லாருக்கும் அனுப்பி நான் இப்படிதான் இருந்தேன் தெரியுமா? இவ்ளோ அழகா இருக்கேன் பாத்தியா? 15 வயசுல நான் இப்படி இருந்தேன். சொல்லிக்க வேண்டியதுதான். ஆனா இப்ப எப்படி இருக்கும்? அப்ப வந்து அது மாறிட்டே இருக்கு இல்லையா? அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள நாம் தயாரா அந்த நிலையாமை அந்த இளமைங்கிறது நிலையற்றது தானே. அது போயிடுச்சு தானே வந்து. அதே மாதிரி தான் படிப்பு. பெரிய புத்திசாலி உலகத்திலேயே நான் தான் பெரிய அறிவாளியா இருந்தா கூட, ஒரு நிமிஷம் டெமென்ஷியா வந்தா எல்லாம் மறந்து போயிடுது.
எப்பேற்பட்ட அறிவாளிக்கும் நடக்குதா இல்லையா அது வந்து? எத போய் நம்ம எத பத்தி நம்ம இப்ப வந்து புடிச்சுக்கிறது அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்றாரு வந்து. இதெல்லாம் நிலையற்றதுங்கிறது புரிஞ்சுட்டு, அடக்கமா இரு. கடவுள் கொடுத்த கொடை. வாழ்க்கையில எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெத்துக்கலாம், வாழ்க்கை நடத்தலாம், பணம் சம்பாதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனாலும் இந்த உண்மை புரிந்து வாழ்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வாழ்க்கை நிலையற்றது. என்ன இந்த வேதாந்தத்தினால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இது பெரிய ஷாக் அப்சர்வர். வாழ்க்கையில அடி வாங்குவோம் இல்லையா? அப்பல்லாம் என்ன ஆகும்னா, ஒரு தைரியமா நிக்கிறதுக்கு ஒரு இத குடுக்கும். ஒரு ஸ்ட்ரெங்த் குடுக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் வரும் வாழ்க்கையில. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நான் வந்து கலங்காமல் இருப்பேன். திருவள்ளுவர் பின்னாடி நெறைய சொல்லுவாரு. "இடுக்கண் அழியாமைன்னே 10 குறள் எழுதியிருக்காரு. துன்பம் உன்னை அழித்து விடக்கூடாது." வாழ்க்கையில வந்து என்ன பர்ப்பஸ்க்காக வந்தோம்? வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த வாழ்க்கையோட உண்மை என்ன? ஏன்னா, ரொம்ப அழகு நம்மளுடைய வேத கால ரிஷிகள் வந்து இப்படியே நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெத்துக்கிறது, வாழ்க்கை நடத்துறது, பணம் சம்பாதிக்கிறது, பயப்படுறது. இதே பண்ணிட்டு இருக்கியேப்பா! கொஞ்சம் யோசிச்சு பாரு உன்னோட வாழ்க்கைய. அப்படின்னு சொல்லி 3 விஷயங்கள். நான் யாரு முதல்ல? உயிர். நம்ம எல்லாரும் யாரு? மனித உடல்களில் வாழ்கின்ற உயிர்கள். அது கிளியரா தெரியணும். இந்த உடம்பு நம்ம கிடையாது. இந்த உடம்புக்கு அப்புறமும் நம்ம இருப்போம். இந்த உடம்பு வரத்துக்கு முன்னாடியும் நம்ம இருந்தோம். நம்ம உயிர், ஜீவாத்மா. சரியா? அது முதல் விஷயம். அப்புறம் என்னை படைத்த இறைவன் ஒருவர் உண்டு. உயிர், இறைவன். அப்புறம் இந்த உலகம். இது 3 விஷயங்கள் இருக்கு. நான் இருக்கேன். உயிராகிய நான் இருக்கிறேன். உயிருக்கு உயிரான இறைவன் இருக்கிறார். உலகம் இருக்கிறது. இந்த 3 உண்மைத்தன்மை என்ன? அப்படிங்கிறத நமக்கு வெட்ட வெளிச்சமாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல இந்த சாஸ்திரம் எடுத்து காட்டும். இந்த வாழ்க்கையை பற்றிய உண்மை புரிந்து விட்டு உலகம் இருக்கிறதா? இல்லையா? உண்மையிலே இந்த உலகம் என்ன? இறைவன் உண்மையிலே யார்? நான் உண்மையிலே யார்? நான் எதுக்காக பொறந்தேன்? என்ன நடந்துட்டு இருக்கு என்னோட வாழ்க்கையில? இந்த விஷயங்கள்லாம் இதுக்கெல்லாம் பிலாசாபிக்கல் கொஸ்டின்ஸ்ன்னு பேரு. இதுக்கெல்லாம் நமக்கு பதில் கிடைத்தால், சாஸ்திரங்கள், குரு கிருப்பையோட நமக்கு வந்து இந்த விஷயத்த குருநாதர் கற்றுக் கொடுக்கும் பொழுது, வாழ்க்கையை அனாயாசமாக நம்மால் கையாள முடியும். நல்லா வேலை பார்ப்போம். எல்லாரையும் விட அதிகமாக சமூகத்திற்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். வழங்குவோம். சேவை செய்வோம். வழங்குவோம்னு சொல்றத விட நன்றாக சேவை புரிவோம். ஆனா யாரையும் காயப்படுத்த மாட்டோம். ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப ஆனந்தமாக எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு, எல்லார் மீதும் அன்பு செலுத்தி, அப்படி வாழ்கின்ற ஒரு நிதானத்தை இந்த கல்வி நமக்கு தரும். நம்மலாம் இது மாரி வாழ்க்கைய வெறுத்து சன்னியாசியா போயிட்டாங்க. வாழ்க்கைய வெறுத்து சன்னியாசியா போகல. அன்னைக்கு கூட ஒரு வகுப்புல சொல்லிட்டு இருந்தாங்க சுவாமிஜி. ரொம்ப நல்லா இருந்தது. துறவி வந்து குடும்பத்த வெறுத்து போயிட்டாராம். குடும்பத்த வெறுத்து போகலப்பா. குடும்பத்த வெறுத்துலாம் சன்னியாசி ஆகல. குடும்பத்த பெருசாக்கிட்டார். இந்த நிலையாமைலாம் புரிஞ்சா என்ன ஆயிடும்? உலகத்துல எல்லாரையும் தன்னுடைய குடும்பமா நினைப்பாராம். மனசு பறந்து விரிஞ்சிரும். பாரதியார் பாடுறாரு இல்லையா? "காக்கை குருவி எங்கள் ஜாதி. நீள் கலை கடலும் மலையும் எங்கள் கூட்டம். நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை. நோக்க நோக்க களியாட்டம்." அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி இந்த வாழ்க்கை ஆனந்த பூங்காவாக மாறும். இந்த ஞானம் இருந்ததுன்னா. அதுக்காக தான் திருவள்ளுவர் வந்து முதல்ல நிலையாமையே சொல்றாரு. இந்த வாழ்க்கை நிலையற்றதுங்கிறத புரிஞ்சுக்கோப்பா. ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார் பரமார்த்தானந்த சுவாமிஜி. கார்ட்போர்டு இருக்குங்களா? இந்த அட்டை இருக்கு இல்லையா? அட்டையிலேயே வந்து கார்ட்போர்ட்ல ஒரு சேர் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. என்ன பண்ணலாம்? அந்த சேர் அழகா நாற்காலி பண்ணியிருக்காங்களே, அத வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். அது கூட செல்ஃபி எடுக்கலாம். எல்லாம் பண்ணலாம். தொட்டு பார்க்கலாம், தடவி பார்க்கலாம். அது மேல உட்காரலாமா? உட்கார்ந்தா என்ன ஆகும்? கார்ட்போர்டு சேர்ல விழுவோம். அதே மாரி இந்த உலகம் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. பியூட்டி, நாவல்டி, வெரைட்டி எல்லாம் சொல்லுவாரு. பட் அன்ஸ்டெபிலிட்டி நிலையற்றது. இத ஒரு விஷயமா புடிச்சுட்டு அப்படி உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா விழுவோம். வாழ்க்கையில நாம் எதை பற்றிக் கொள்கிறோம் என்பது மிக, மிக, மிக முக்கியம். இந்த மனிதர் இருந்தா என்னுடைய வாழ்க்கை சூப்பரா ஓடும். சொல்றோமா இல்லையா? இவங்க இருக்கணும். அவங்க இருக்கணும். யார் இருப்பாங்க? யார் இருக்க மாட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஏதோ ஒரு மனிதர புடிச்சுக்கிறோம். இல்லாட்டி பணத்த புடிச்சுக்கிறோம். ஏதோ ஒண்ண புடிச்சுட்டே இருக்கோம். இதுக்கு தான் பற்றுன்னு பேரு. ஏதோ ஒண்ண ஹோல்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா வாழ்க்கையில. இது இருந்தா தான் என்னால வாழ முடியும்னு டெஸ்பரேட் ஆக்கிக்கிறோம். ஆனா, அன்பார்ச்சுனேட்லி நம்ம அந்த மாரி பிடிக்கிற விஷயங்கள் எல்லாமே நிலையற்றது. இந்த உண்மை புரியணும். இதுக்கு தான் உலகத்தை சார்ந்திருத்தல்னு பேரு. நம்முடைய பாதுகாப்பிற்காக, நம்முடைய நிம்மதிக்காக, அமைதிக்காக, ஆனந்தத்திற்காக நான் இந்த உலகத்தை சார்ந்திருக்கிறேன்னு சொன்னா, நான் ப்ராப்ளத்துல இருக்கேன்னு அர்த்தம். அந்த உலகத்தை சார்ந்திருப்பதை விட்டுவிட்டு, கடவுளை சார்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
குழந்தையாகட்டும், கணவனாகட்டும், மனைவியாகட்டும், யாரா இருக்கட்டும், யார நீங்க புடிச்சுக்க முடியும்? நம்மளே வாழ்க்கையில சில பேர் வந்து மென்டர்ன்னு சொல்லுவோம். இவங்க இருந்தாக்க எனக்கு வாழ்க்கையில அப்படி ஒரு மாரல் சப்போர்ட்ன்னு சொல்லி திடீர்னு பார்த்தா அந்த பர்சன் வந்து பர்சனே மாறிடுவாங்க. உங்க வாழ்க்கையில நடந்திருக்கான்னு தெரியாது. அந்த பர்சனே மாறிடுவாங்க. இல்லாட்டி அவங்க இல்லாம போயிடுவாங்க. பிசிக்கலி இறந்து போயிடுவாங்க. அப்ப யார புடிச்சுக்கிறது நம்போ? இந்த மாரி அடிகள்லாம் வாழ்க்கையில நம்ம வாங்கிட்டே இருக்கோமா இல்லையா? பெரியவங்க, சின்னவங்க எந்த விவஸ்தையும் இல்லாம ஒரு நாள் ஒரு வியாதி வந்து கதவ தட்டுறது, இல்லாட்டி வந்து மரணம் வந்து நிக்குது. ஏதோ ஒண்ணு நடக்குதா இல்லையா? எல்லார் வாழ்க்கையிலயும் வந்து புத்த பெருமான் சொன்ன கதை மாதிரி, எனக்கு இறந்து போன மகன உயிர்ப்பிச்சு குடு. நான் எப்படி குடுக்கறது? அது எப்படி புரிய வைக்கிறது அந்த அம்மாவுக்கு? மகனை இழந்த தாய்க்கு எப்படி புரிய வைக்கிறது? போய் கடுகு வாங்கிட்டு வா. எந்த வீட்ல மரணமே நடக்கலையோ, அந்த வீட்ல போய் கடுகு வாங்கிட்டு வா. உன் பையன நான் பொழைக்க வைக்கிறேங்கிறாரு புத்தர். இந்த அம்மா போறா. வீடு வீடா போய் கதவ தட்டுறா. எல்லார் வீட்லயும் மரணம் வந்திருக்கு. மரணம் வந்து கதவை தட்டாத வீடு உண்டா? இந்த உண்மை நம்ம இதெல்லாம் பார்த்தப்புறம் கூட, நம்ம என்ன நெனச்சுக்கிறோம், நம்ம வாழ்க்கை ரொம்ப சாஸ்வதம். யாரோ ஒருத்தங்கள 90 வயசுல பார்த்துட்டு, நம்மளும் அவ்வளோ நாள் இருப்போம்னு நெனைக்கிறோம் பார்த்தீங்களா? தர்மபுத்திரர் கிட்ட யக்ஷர் ஒரு கேள்வி கேட்பான் மகாபாரதத்துல. இந்த உலகத்திலே ரொம்ப சிரிப்பான, நகைச்சுவையான விஷயம் எது அப்படின்னா, நாள்தோறும் மனிதன் பிறர் இறந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது கூட, தான் நீண்ட நாள் இருக்க போறோம்னு ஒரு நினைக்கிறான் இல்லையா? நமக்கெல்லாம் ஒண்ணும் வராது. நமக்கெல்லாம் அப்படி இல்ல. ஏன்னா நான் ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். ஜோசியக்காரர் இருக்காரா இல்லையான்னு போய் பாரு. நான் மறுபடியும் சொல்றேன். நெகட்டிவா பேசல நான் வந்து. ஆனா யாருக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஜோசியம் கூட ஒரு அளவு தான் சொல்ல முடியும். யாரும் 100% நான் நெனச்சு கூட பார்க்கலங்க அப்படின்னு சொல்றோமா இல்லையா நம்ம வந்து. ஆக நிலையற்றது வாழ்க்கை. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த ஓடுற தண்ணி மாரி ஒவ்வொரு கை நம்ம எடுக்கும்போது புது தண்ணி அது. தண்ணி அதுக்கு வந்து நித்திய பிரவாகமா ஓடிட்டே இருந்தா கூட வந்து, நம்ம எடுக்கும்போது ஒரு வாட்டி புது தண்ணி தானே வந்து. மாறிட்டே தானே இருக்கு தண்ணி வந்து. அப்ப மாறிக்கொண்டே இருப்பது. அப்ப மாறிக்கொண்டே இருக்கிறது எத புடிச்சுக்கிறது நம்ப? நம்மளோட ஓன் குழந்தை தான் நம்ம அவ்ளோ ஆசையா தவம் கடந்து கஷ்டப்பட்டு பெத்து எடுத்த குழந்தை. அந்த குழந்தைய வளர்க்கும்போது அவ்ளோ ஆனந்தமா வளர்த்துருப்போம். ஒரு நாளைக்கு அந்த பையனே, அந்த பொண்ணே வேற மாரி பேசுவாங்க. நம்மள விட்டு வந்து நம்மளே தேவையில்லாதவங்களா ஆயிடுவோம் அவங்களுக்கு. வாழ்க்கையில வேற பிரையாரிட்டீஸ் வந்துரும். நம்மள வெறுக்குறாங்கன்னு அர்த்தம் இல்ல. அவங்க வாழ்க்கை வேறு விதம். இதெல்லாம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இதெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமை நமக்கு இருக்கிறதா? எப்ப வரும் அப்படின்னு கேட்டா, கடவுளை பற்றிக் கொண்டு இதெல்லாம் விட்டா தான் வரும். மனசால எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கலாம். பிரியமா எல்லாம் செய்யலாம். ஆனா மனசால இவங்கள புடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பிரச்சனை தான். இந்த விஷயத்த அதனால தான் ராமகிருஷ்ணர் ரொம்ப அழகா சொன்னாரு. ஒரு அழகான உதாரணம். இத நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஒரு பணக்கார வீட்ல ஒரு பொண்ணு வேல பார்க்கிறா. அந்த பொண்ணு அந்த வீட்ல எல்லா வேலையும் செய்றா. இந்த பணக்கார வீட்டோட அந்த எஜமானரோட குழந்தையெல்லாம் தூக்கி மடியில வச்சு கொஞ்சுவா, எல்லாம் பண்ணுவா. ஆனா அவளுடைய மனசுல கிராமத்துல இருக்கிற அவளோட குழந்தையோட நினைவு தானே அதிகமா வரும். என் குழந்தை சாப்பிட்டுதான்னு தெரியலையே! என் குழந்தைய யார் பார்த்துக்கிறாங்க? அப்படின்ற நினைவு இருந்துட்டே இருக்குமா? அதே மாதிரி, நீ உலகத்துல எல்லா வேலையும் பண்ணிட்டு உன் கணவர், மனைவி, குழந்தைகள் எல்லாரையும் பார்த்துக்கோ. ஆனா மனசுக்குள்ள கடவுளுடன் இருக்கின்ற தொடர்பை விட்டு விடாதே. அத நல்லா கெட்டியா புடிச்சுக்கோ. கடவுளுடன் தான் நமக்கு முதல் தொடர்பு அவர்கிட்ட தான் இருக்கணும். அங்க புடிக்கணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க பெரியவங்க. ஆக இங்க என்ன பாடம் அப்படின்னா, வாழ்க்கை நிலையற்றது. உடல் நிலையற்றது. செல்வம் நிலையற்றது. செல்வம் நிலையற்ற செல்வத்தை பெற்றால் என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் தான் திருவள்ளுவர் இந்த உடம்பு வந்து சுவாமிஜி அழகான ஒரு ஸ்லோகம் சொல்லுவாரு. இந்த உடம்பு இருக்கே, இந்த உடம்பு இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு எப்ப 30, 40 வயசுல நல்லா இருக்கும். சொல்லுவாரு பரமார்த்தானந்த சுவாமிஜி. 40 வயசு ஆயிடுத்துன்னா, நம்மளோட நீனா என்ன? முட்டிக்கு வந்து இங்கிலீஷ்ல நீன்னு பேர் இல்லையா? KNEE. உங்களோட வந்து நான் அப்படிங்கும். நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன்னு சொல்லும். இல்லையா? நம்ம தரையில உட்கார்ந்தெல்லாம் ரொம்ப பழகல, சம்மணம் கொட்டி உட்கார்ந்து பழகலன்னா, திடீர்னு ஒரு நாளைக்கு உட்கார முடியாது. உட்கார்ந்தா முட்டி வந்து ஆரம்பிக்கும். அங்கதான். ஆக என்ன ஸ்லோகம் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த உடல் என்பது ஒரு ஓட்டை படகை போன்றது. நீ என்ன பண்ணியிருக்கேன்னா, நெறைய புண்ணியம் அப்படிங்கிற பணத்த குடுத்து, இந்த படக வாங்கியிருக்க கடவுள்கிட்டேருந்து. இந்த படகு வந்து ஆல்ரெடி ஒரு டைட்டானிக் தான். அது ஓட்ட படகு தான். ஓட்டைங்கிறது 2 விஷயத்த சொல்லலாம். ஒண்ணு வந்து இதுல ஆல்ரெடி 9 ஓட்டைகள் இருக்கு. காத்து அடைச்சு வச்சிருக்கு. எப்படி காத்து வெளில போகாம இருக்குன்னு தெரியல. அது ஒரு விதம். இன்னொன்னு என்னன்னா, எப்ப வேணாலும் இது வந்து உடையும். ஒரு உடைஞ்ச போட்ல எவ்வளவு தைரியமா நீங்க டிராவல் பண்ணுவீங்க? தண்ணி வந்துட்டே இருக்கு குபு குபுன்னு உள்ளன்னா அது ஒரு போட்டா அது? அந்த மாரி தான் இந்த உடல் நிலையற்றது. இந்த நிலையற்ற இந்த ஓட்டை படகாகிய உடலை பெற்றுவிட்டால், சீக்கிரமாக கரை கடந்து விடு. இந்த வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொண்டு பிறவிப் பெருங்கடலை கடந்து விடு.
இங்கேயே நின்னு பராக்கு பார்த்து இது ஏன் ஓட்டையாச்சுன்னு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காது. எப்படி கிராஸ் பண்ணணும்னு பாரு, கரை எப்படி சேருவதுன்னு பாரு, வியாதி வந்ததுன்னா என்ன மருந்துன்னு தேடு. கூகுள் பண்ணி அந்த டாக்டர் என்ன அது அந்த இதெல்லாம் போக வேண்டாம். முதல்ல வியாதி வந்திருக்குன்னு தெரியறது. வாட் இஸ் த மெடிசன், வாட் இஸ் த கியூர், ரெமெடி என்னன்னு பார்த்து ஒர்க் பண்ணு. ஆக இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது. ஆக எது நிலையானது எது நிலையற்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க திருவள்ளுவர் நிலையாமை, இந்த உலகம் நிலையற்றது, வாழ்க்கை நிலையற்றது, செல்வம் நிலையற்றதுங்கிற விஷயத்த சொல்றாரு. அப்ப எது நிலையானது அப்படிங்கிற கேள்வி வரல. கடவுள் நிலையானவர், மெய்ப்பொருள் நிலையானது. அப்ப இங்க நிஜமாவே நமக்கு விவேக சக்தி வேலை பார்த்ததுன்னு சொன்னா, நமக்கு புத்தி நன்றாக இருக்கு, பகுத்தறிவுறோம்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? நிலையற்றத விட்டுட்டு நிலையானத தேடும். இல்லையா? அதுதானே புத்திசாலித்தனம். அதுதானே அறிவாளி பண்ணக்கூடிய காரியம். இப்ப குழந்தைங்க கிட்டலாம் கூட குழந்தைங்களுக்கு தெரியாது. காயின்லாம் குடுப்பாங்க. காசுலாம் குடுப்பாங்க வந்து. அப்புறம் கொஞ்சம் வேற குழந்தைங்களுக்கு வந்து இது குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூபா நோட்டு குடுப்பாங்க வந்து. எனக்கு ரூபா நோட்டு வேல்யூ அதிகம். ரூ. 100 ரூ. 200 இருக்கும் வந்து. சில்லற காசு ரூ. 5 ரூ. 10 தான் இருக்கும். இல்ல எனக்கு காசு தான் வேணும். எனக்கு பேப்பர் வேண்டான்னு அழுதுன்னு இருக்கும் சில குழந்தைங்க. அது மாதிரி நம்ம வந்து எனக்கு கடவுள் வேண்டாம். எனக்கு அது வாழ்க்கை தான் வேணும்னு உறுதியா புடிச்சுட்டு இருக்கிற ஆள்லாம் இருக்கு. ஆக இது அவரவர் நம்மளுடைய பக்குவத்த பொறுத்து. ஆனா திருவள்ளுவர் ரொம்ப கருணையோட நம்மகிட்ட சொல்லி தராரு. இந்த உலக வாழ்க்கையின் தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப நாள் இந்த உலகம் அப்படியே வாழ்ந்துட்டு இருப்போம்னு நினைக்காதீங்க. இந்த வாழ்க்கை வந்து நிலையற்றது. இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டே ஆக வேண்டும். எவ்ளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிறோமோ, அவ்வளோ சீக்கிரம் நல்லது. அப்பதான் நம்மளால தைரியமாக இந்த வாழ்க்கையை நம்மால் எதிர்கொள்ள முடியும். நாமும் நிம்மதியா இருந்து மத்தவங்களுக்கும் நிம்மதிய குடுக்க முடியும். ரொம்ப முக்கியம். நம்ம நிம்மதியா இருந்தா தானே மத்தவனையும் நிம்மதியா வச்சுக்கிறது. நமக்கு கஷ்டம் வந்தா இருக்கிறவன்லாம் படுத்தி எடுத்துடுறோமா இல்லையா வந்து? அப்ப வந்து அழுது, புலம்பி எவ்வளோ நாளைக்கு? ஒரு சாமிஜி அழகான விஷயம் பண்ணாரு. ஆனா, யாரோ போய் போய் புலம்பிட்டே இருப்பாங்களாம் வாழ்க்கையில நடந்ததெல்லாம். அப்போ வந்து அவங்கள்ட்ட சொன்னாராம், "நீங்க வந்து ஒரு சினிமா இருக்கு. ரொம்ப சோகமான படம். அந்த கேசட்ட குடுத்து 25 வாட்டி அத பார்த்துட்டு வரணும்." ஐயோ! சாமி அந்த படம் மகா போரு. ஒரு தடவ பார்க்க முடியாது. அழுகையா வரும். "பரவால்ல பாருங்கன்னாராம்." அப்ப அவங்களுக்கு புரிஞ்சுதான். அது மாரி தானே இருக்கும் கேட்கிறவங்களுக்கு. நம்ம திரும்பி திரும்பி நம்ம வாழ்க்கை கதைய ரீவைண்ட் பண்ணி இது ஒரு உப்பு சப்பு இல்லாத விஷயம். சாரம் இல்லாத விஷயம். நம்ம வாழ்க்கை நமக்கு பெருசா தெரிகிறது. ஏன்னா எல்லாத்தையுமே மேக்னிஃபை பண்ணி பார்க்குறோம் இல்லையா இப்பலாம். அதனால ரொம்ப பெரிய விஷயமா நம்ம நெனைக்கிறோம். அப்படி அல்ல. இந்த மாரி கோடானு கோடி மனிதர்கள் பிறந்து, வாழ்ந்து, இறந்து விட்டு போயிருக்காங்க. நம்மளும் கொஞ்ச நாள் தான் இடத்த காலி பண்ணி ஆகணும். இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் தான். இது நிரந்தரமா நம்முடைய இடம் கிடையாது. ஆனா இங்க போய் பெர்மனன்ட் ஹவுஸ் வாங்குறேன், அத வாங்குறேன், எல்லாம் வாங்குங்க. ஆனா எது எதுக்கோ கேரண்டி இருக்கா, கேரண்டி இருக்கான்னு கேட்கிறோமே, இந்த உடம்புக்கு கேரண்டி உண்டா? கடவுள் ஏதாவது அனுப்பிச்சாரா நமக்கு பொறக்கும் நம்ம உடம்பு வரும்போது ஏதாவது கார்டு கீடு வந்துதா கூட? கிடையாது. இந்த உடம்புக்கே கேரண்டி கார்டு இல்ல. இதெல்லாம் திருவள்ளுவர் கேட்க போறாரு இந்த கேள்விலாம். அப்புறம் நிலையான நான் வந்து பெர்மனன்ட் ஹவுஸ் வாங்கிட்டேன்னு சொல்றியே, நீ இருப்பியாப்பா ஃபர்ஸ்ட்டு? இந்த கேள்விகளை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? ஆக நமக்கு ஒரு விஷயம் புரியணும். வாழ்க்கையில எப்படி வாழணும்? இதெல்லாம் அனுபவிக்க வேண்டான்னு சொல்லல. நல்லா என்ன சொல்றது? வாழ்க்கையை நிறைவாக அனுபவிக்கலாம். ஆனால் இந்த ஞானத்துடன் அனுபவிக்க வேண்டும். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த புரிதல் இருந்தால், வாழ்க்கையை வந்து இன்னும் நன்றாக நம்மால வந்து பார்க்க முடியும். தெளிவாக நமக்கு வந்து பல விஷயங்கள் புரியும். அந்த பார்வை தான் நமக்கு ஒரு நிதானத்தையும், ஒரு உண்மையான பாதுகாப்பையும் குடுக்கும். இந்த பாதுகாப்புங்கிறது வெளியிலேருந்து வர முடியாது. எந்த மனிதரும் நமக்கு பாதுகாப்பல்ல. பணம் நமக்கு பாதுகாப்பல்ல. உறவுகள் நமக்கு பாதுகாப்பல்ல. சூழ்நிலைகள் நமக்கு பாதுகாப்பல்ல. எப்பேர்ப்பட்ட கம்ஃபர்டபிள் இதுல உட்கார்ந்து கூட நீங்க ஓன்னு அழ முடியும். ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலையில கூட நீங்க தைரியமா இருக்க முடியும். இதெல்லாம் எத காட்டுகிறது அப்டின்னா, எல்லாம் உள்ள இருக்கு விஷயம் முழுக்க. நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. ஆக இந்த வாழ்க்கை நிலையற்றது. நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இதெல்லாம் நிலையற்றதெல்லாம் தான் ரொம்ப இதுவா புடிச்சுக்கிறோம். அது வந்து அத விடணும். ஆழ்வார் பாடுறாரு இல்லையா? அ "ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை. பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி." எனக்கு ஊர் இல்ல, காணி நிலம் கூட இல்ல, யாருமே இல்ல. அப்படி இருக்குமா என்ன? யாருக்கா ஊர் இல்லாம இருக்குமா? பேரு இருக்கும். அவர பற்ற விட்டுட்டாராம். அதெல்லாம் டிஸோன் பண்றாரு. இதெல்லாம் என்னோடது இல்ல. நான் இன்னும் உன்னையும் புடிச்சுக்காம இருக்கேன். அப்ப இங்க விட்டா கடவுள புடிக்கணும். அது தெரியணும். இவர் பாடுறாரே, "உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா, நின் குரற்கழக்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே." கடவுள புடிச்சுக்கோ. போ அங்க. எது பெர்மனன்ட் அதாவது எது நிலையா இருக்கோ அத தானே புடிச்சுக்கணும். இங்கேயும் ராமகிருஷ்ணர் அழகான உதாரணம். குழந்தை தனியா அப்படியே சுத்தி தட்டாமலாடி விழுந்துரும் கீழ. தூண புடிச்சுன்னு சுத்தினா விழாது. தூண் வந்து ஸ்டெடியா இருக்கு. தூண சுத்திட்டு நீ புடிச்சுட்டு நம்ம எல்லாரும் குழந்தையில பண்ணியிருப்போம். நெறைய சுத்துவோம். பிரச்சனை இல்ல.
ஆனா தனியா சுத்தினா விழுவோம். அதே மாதிரிதான் இந்த உலகத்துல இவங்களெல்லாம் நம்ம கூட இருக்கிற உறவுகளாகட்டும், பணமாகட்டும், எந்த விஷயமா படிப்பாகட்டும், நம்மள்ட்ட இருக்கிற எந்த அசட் இந்த உடம்பே சொல்லியாச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தானே பாக்கியெல்லாம் எக்ஸ்டர்னல்ல. இந்த உடல் தொடங்கி, உறவுகள் தொடங்கி, பணம் எல்லா விஷயங்களும் நிலையற்றது. அந்த பாக்ஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு கிளியரா இருக்கணும். இந்த நிலையற்றது அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சாதான் அதுக்கப்புறம் தான் இங்கதான் ஆன்மீக வாழ்க்கையே ஆரம்பிக்கும். இந்த விஷயம் புரியாம இதெல்லாம் நமக்கு வேணும், இதுதான் எனக்கு பாதுகாப்பு தரப்போகுது, இது இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா ஆட்டம் கண்டு போகும். ஆக முதல்ல சாஸ்திரம் நமக்கு இந்த விஷயத்த ரொம்ப கருணையோட கற்றுத் தருகிறது. திருவள்ளுவர் மிக தெளிவாக இந்த நிலையாமை அதிகாரத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறார். அதை நம்ம நிதானமாக கற்று உள்வாங்குவோம். இந்த ஒரு குறளும் அதுல மாணிக்கம். நம்ம திருக்குறள்ல வேற எதை மனப்பாடம் பண்றோமோ பண்ணலையோ, இந்த 4 அதிகாரங்கள் இப்ப தொடங்கி தொடங்கி நிலையாமை தொடங்கி வரக்கூடிய இந்த 40 குறட்பாக்கள் சுவாமிஜி ஓங்காரானந்த சுவாமிஜி, பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகள் அவர்களிடம் வரக்கூடிய துறவரம் கேட்டு வருவாங்க இல்லையா? துறவர தீட்சை வேணும், சந்நியாசம் எடுத்துக்கணும்னு வரக்கூடிய சீடர்கள்ட்ட இந்த 4 அதிகாரங்களை மனப்பாடம் பண்ணி பொருள் சொன்னாதான் உங்களுக்கு சந்நியாசம்னு சொல்லிடுவாங்க. ஒரு கண்டிஷனா வச்சிருந்தாரு. ஏன்னா அப்பதான் துறவு மனசுல நிக்கும். நம்ம யாருக்காவது துறவர வாழ்க்கையில ஒரு விருப்பம் இருந்தது, துறவி ஆகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த அதிகாரங்களை நன்றாக படிச்சு உள் வாங்கணும். அப்பதான் அந்த துறவுங்கிறது என்னங்கிறது நமக்கே புரியப்படும். அப்ப நமக்கு தெரிஞ்சு போயிடும் அந்த வாழ்க்கைக்கு நம்ம தகுதி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் கூட தெரியும். துறவு அகத்துறவு, துறவு மனப்பான்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? புறத்துறவுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா அகத்துறவு என்பது முடியும். அந்த கரணம் அடங்க துறப்பதுவே எந்த துறவினும் நன்று எந்தாய் பராபரமே அப்படின்னாரு தாயுமானவர். அந்த துறவு அடுத்த அதிகாரம் துறவு தான். நிலையாமை. துறவுனா பயந்துக்க வேண்டாம். துறவுனா வாழ்க்கையில எதெல்லாம் நிலையற்றதோ அதை விடுறது. அதுக்கு பேர் தான் துறவு. தொடர்ந்து இந்த கருத்துக்களை நாம் சிந்திப்பதற்கு திருவள்ளுவரும் பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்களும் தொடர்ந்து அனுகிரகம் செய்து கொண்டே இருக்கட்டும். இங்கு நிறைவு செய்வோம். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய், குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பனியே போல, நண்ணிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி, வேதப் பொருளாய் மிக விளங்கி, தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே, வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். அனைவருக்கும் வணக்கம்.